அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா பதகோணாசனம், பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்த யோகா பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமான யோகா, ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டலுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான யோகா இது. இந்த யோகா பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச யோகான்னு சொல்லலாம். ஸ்கூல் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த யோகாவை எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய பசங்களே இந்த யோகாவை பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் கூட இந்த யோகாவை ஃபஸ்ட் டேலேருந்தே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அப்படிப்பட்ட யோகா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. பட்டர்ஃப்ளை போஸ்டர், பதகோணாசனம். இந்த ஆசனம் செய்கிறதுனால உங்களுக்கு தைஸில் இருக்கக்கூடிய எல்லா நர்வ்ஸும் நல்லா ஃப்ரீயாகும். ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டலில் இருக்கிறவங்க ப்ரீநேட்டலுக்கு இது 9th மந்த் வரைக்கும் கூட கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான யோகான்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் ஃப்ளோரில் தான் உட்காரணும். அப்போ தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரின்றது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த யோகா ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மாதிரி பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காலுடைய தைஸை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அது வழியாக வரக்கூடிய எல்லா நர்வ்ஸும் ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுடைய டயபெட்டிஸ் லெவல் நார்மலாக இருக்கும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்போனால் டயபெட்டிஸோட கேபிட்டலு இந்தியான்னு சொல்லக்கூடிய அளவில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மாற்றணும். அதெல்லாம் எப்படி மாற்றணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன யோகாவை தினமும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இந்த யோகாவை பண்ணால் கூட போதும். ஆனால் நம்ம இந்த யோகாவெல்லாம் டெய்லி பண்ணணும். கன்சிஸ்டன்சின்றது யோகாவில் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா பட்டர்ஃப்ளை போஸ்டர் எப்படி பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த பட்டர்ஃப்ளை போஸ்டரை ஃபஸ்ட்டு டேவே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதனால் நம்ம மெதுவாக 3 ஸ்டேஜாக பிரித்து நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணணுன்றதை. மெதுவாக உங்களோட கால்களை அந்த பொசிஷன் கொண்டு வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு, ஏன்னா ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க எடுத்த உடனே இந்த போஸ்டரில் ஃபுல்லாக காலை உள்ளே வராது. அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக உங்களோட 2 பக்கத்தில் உள்ள நீ மட்டும் நல்லா மேலே தூக்கிட்டு மறுபடியும் ஃபுல்லாக கீழே வைக்கிங்க. பட்டர்ஃப்ளை போஸ்டர் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா 20 டைம்ஸ் கூட பண்ணலாம், தப்பு இல்லை. முடியலன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மெதுவாக நீங்கள் போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுதான் முதல் நிலை. இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஸ்டேஜ் வர போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு கால்களை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி. இப்போ மெதுவாக அதே போஸ்டரில் மறுபடியும் பண்ணலாம். இந்த யோகாவை நீங்கள் செய்யும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். மூச்சை ஹோல்டு பண்ணவே கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சவுண்டாக வெளியில் கவுண்ட் பண்ணணும். இப்போ மறுபடியும் பண்ணுங்கம்மா அந்த கால்களை இதை மாதிரி மெதுவாக பண்ணணும். ஏன்னா இது ப்ரெக்னன்சி டைமில் செய்யக்கூடிய ஒரு யோகா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான யோகான்றதுனால இந்த யோகாவை ரொம்ப மெதுவாக தான் பண்ணணும். சின்ன குழந்தைங்களாம் இந்த யோகாவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பட்டர்ஃப்ளை நினச்சிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. தப்பே கிடையாது, ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால தப்பு இல்லை. ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிறவங்க இந்த யோகாவை ரொம்ப மெதுவாக தான் பண்ணணும். இப்போ நல்லா ஃபுல் போஸ்டர் வாங்க. நல்லா உங்களோட 2 கால்களை ஃபுல்லாக உள்ளே இழுத்துட்டு இப்போ பண்ணுங்க பார்க்கலாம். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை எப்படி விங்ஸை பறக்குமோ அதை மாதிரி. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பட்டர்ஃப்ளை போஸ்டர், இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்த்துட்ருக்கிறது இந்த ப்ரெக்னன்சி சம்மந்தமாக பார்க்கக்கூடிய யோகா. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பட்டர்ஃப்ளை போஸ்டர் ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட யோகா. ஜென்ரலாக இதை ப்ரீநேட்டல் யோகான்னு சொல்லுவோம். உங்களுடைய ப்ரெக்னன்சி பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளோரில் தான் உட்காரணும். அப்போ தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 3 வகையாக நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த ஸ்டேஜ் பண்ணால் போதும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க, நார்மல் ப்ரீதிங்கில் தான் இருக்கணும். அதே மாதிரி இதை டயபெட்டிஸ் பேஷண்ட்டு இந்த யோகாவை கண்டிப்பாக ஃபுல் ஸ்டேஜ் பண்ணலாம், தப்பே கிடையாது. அவங்க என்ன பண்ணணுன்னா ஒரு 10 டேஸ்க்கு 10 கவுண்ட் மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் மெதுவாக 100 கவுண்ட் கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. சின்ன குழந்தைங்க இந்த யோகாவை பண்ணும்போது ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்க வேகமாக பண்ணால் கூட தப்பே கிடையாது. மீண்டும் உங்களை நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.